இப்போ பார்க்க போகிறது கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன், கெப்லரின் கோள்களின் இயக்கம் பற்றிய விதிகள். ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறதுன்னா, லா ஆஃப் ஆர்பிட். வாட் இஸ் த லா ஆஃப் ஆர்பிட் அப்படின்னா, வட்டப்பாதைக்கான ஒரு விதி. அது என்ன மாதிரி வட்டப்பாதைன்னா, நீள்வட்ட பாதை. இந்த மாதிரி வந்து சூரியன் நீங்கள் வச்சுட்டோம்னா இந்த கோள் வந்து இப்படி ஒரு நீள்வட்ட பாதையில் தான் இதை சுற்றி வருகிறது. இப்போ சூரியனை ஒவ்வொரு கோளும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருதுன்னு சொன்னாப்புல. ஆனால் இதுக்கு முன்னால் வந்து பார்த்தோம்னா எல்லாமே வட்ட பாதையில் சுற்றி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் இவர் தான் வந்து பார்த்தோன்னா அது நீள்வட்ட பாதைன்னு சொன்னார் அவர். அப்போ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீள்வட்ட பாதைக்குரிய ஃபார்முலாவை ஏதாவது கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆகுங்கிறனால தான் x²/a² y²/b² ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஃபார்முலாவை எழுதி கொடுத்துருக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கேன். செகண்ட் பார்த்தோம்னா லா ஆஃப் ஏரியாஸ், அதாவது சம பரப்பிற்கான விதின்னு சொல்லலாம். இது ஏன் கோள்கள் மற்றும் சூரியனை இணைக்கும் அந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா, சம நேரத்தில் சம கால இடைவெளியில் இந்த சமப்பரப்பை கடக்கும் அப்படிங்கிறதா இந்த கான்செப்ட். அதுக்கு நான் சின்ன ஒரு டயராம் போட்டிருக்கிறோம். அந்த டயராம் பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்க இதில் இந்த கோள் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு எடுத்துக்கலாம். ஏலேருந்து பி வழியாக போய் பிலேருந்து சி வழியாக வந்து டி வழியாக வந்து சுற்றிட்டு இருக்குது. அப்போது ஏலேருந்து பி வந்து இது கடந்து வரக்கூடிய அந்த நேரம் மற்றும் இந்த பரப்பு, இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சோ இந்த பரப்பு கடக்கிறதுக்கு. இப்போ 5 கிலோமீட்டர் தாண்டுறதுக்கு ஒரு 5 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த லென்த்து பிரத்தெல்லாம் எடுத்து நீங்கள் அந்த பரப்புனா தெரியுமா, ஏரியா செக் பண்ணி பார்க்கறது. அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு எத்தனை நேரம் ஆச்சோ அதே ஏரியா தான் இங்கே இருக்குது அப்படிம்பாங்க. நம்ம லேண்டெல்லாம் வாங்கினோம்னா எங்களுக்கு சின்ன லென்த்தாக இருக்குது சார், உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பிரத்தாக இருக்குது சார், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கான்செப்டை சொல்ல வராங்க. சம நேரத்தில் சரிங்களா, சம இடைவெளியில் சம பரப்பை கடக்கும் அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு புரியுறதுக்காக இது OAB இந்த வேல்யூ வந்து பார்த்தோம்னா OCDக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நீங்கள் போட்டு காட்டியிருக்கிறேன், அதை மைண்டில் வச்சுக்கணும். சப்போஸ் இதில் ஒரு நியூமெரிக்கல் வேணும் அப்படின்னு ஃபார்முலா கேட்டாங்கன்னா நீங்கள் இது எழுதி வச்சுக்கோங்க. என்னென்னா dA/dt கான்ஸ்டன்ட் சரிங்களா. ஏரியாவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா dA/dt கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். இப்போ சூரியனுக்கு மிக அருகில் இந்த கோள் சுற்றும் பொழுது இந்த ஈர்ப்பு விசை காரணமாக மிக வேகமாகவும், நம்ம தள்ளி போகும்போது நம்ம ஸ்லோவாக குத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. மூணாவது வந்து லா ஆஃப் பீரியட். லா ஆஃப் பீரியட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுக்காலங்களின் விதி. இது ஏன் T² is proportional to A³ சொல்லுவோம். நம்ம Tங்கிறது டைம், ஏங்கிறது டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அதாவது செமி மேஜர் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூரம் அதிகமானால் கோள்களுக்கு சுற்றுக்காலம் அதிகமாகிறதுங்கிறது என்னுடைய எக்ஸாம்பிள் சொல்கிறோம் நம்ம. பட் விதி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா இதுக்கு நமக்கு நீங்கள் இந்த பாயிண்ட்லாம் எழுதி வச்சுக்க. இந்த இடத்துல நமக்கு மூணாவது பாயிண்ட்டு சுற்றும் காலத்தின் வர்க்கம். காலத்தின் வர்க்கம் சராசரி தூரத்தின் கணத்திற்கு, சராசரி தூரம் வர்க்கத்துக்கு நேர்த்தகவில் அமைகிறது. அதுதான் T² is directly proportional to the A³ போட்டிருக்கிறோம். ஸோ அதனால் டீனா டைமு, ஏங்கிறது இந்த செமி ஆக்சிஸை கன்சிடர் பண்ணிடலாம். இப்போ T1² அதை ரேஸ் எடுத்தோம்னா A1³ நமக்கு A2³ வரும். இதில் தான் நியூமரிஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, இதில் வேணாம். இப்போ தூரம் அதிகமான கோள்களுக்கு சுற்றும் காலம் அதிகமாகிறது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா மார்ஸ் வந்து பூமியை விட தூரத்தில் இருக்கிறதுனால அவனுடைய காலம் வந்து அதிகமாக இருக்கும். அதான் 687 நாட்கள்னு நம்ம சொல்லிக்கிறோம். இது போக சில பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. கோள்கள் வேகம் மாறுவதை 2ஆம் விதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது கெப்லருடைய செகண்ட் லா வந்து தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. கோள்களுடைய இயக்கத்தை வந்து கூறுவதற்கு செயற்கைக்கோளினுடைய இயக்கத்தை கூறுவதற்கு இந்த விதி பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி நியூட்டனுடைய விதிகள் வந்து கெப்லரின் இயக்கத்தை வந்து உறுதி செய்கிறதுலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். தென் இந்த ஹெபிஹீலியன் பெரிஹீலியன்ங்கிறது வந்து பார்த்தோம்னா சூரியனுக்கு மிக தொலைவில் இருந்தால் அது வந்து ஹெபிஹீலியன் ஆகுமே, சூரியனுக்கு மிக அருகில் இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிஹீலியனாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.